வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு டே 21 ஆஃப் ரமதான். உங்களுக்கு நோன்பு எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இன்னைக்கு நான் இஃப்தாருக்கும் சஹருக்கும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு நான் கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சுட்டு அதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். கொண்டக்கடலை கூட கொஞ்சம் தண்ணியும் உப்பையும் போட்டுட்டு வேக வைக்கிறேன். கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நோம்பு நேரம்ட்டு இல்லாமல் மற்ற நேரத்துலையும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இதை குழந்தைகளுக்கும் நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லாட்டி குழம்பு மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இது இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. கொண்டக்கடலையை வேக வைக்க நான் 3 விசில் வச்சுருந்தேன். நமக்கு கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஜூஸுக்காக நான் சப்ஜா விதைகளை ஊற வைக்கிறேன். இப்போ வாட்டர்மெலன் புட்டிங் செய்கிறதுக்காக நான் வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்டிங் டைமில் எவ்வளோ தூரம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமோ ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அடிக்கடி ஜூஸாக குடிக்கிறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வாட்டர்மெலன் புட்டிங் செஞ்சேன். அதை கட் பண்ணிட்டோங்கன்னா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இந்த சம்மர் சீசனுக்கு வாட்டர்மெலன் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் நியூஸில் பார்க்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதில் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் நல்லா பார்த்து வாங்குங்க. நான் இந்த வாட்டர்மெலனில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி வெறும் ஜூஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்த இந்த ஜூஸை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் அகர் அகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர் அகர் நல்லா தண்ணியில் டிசால்வ் ஆகணும். இது ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நல்லா டிசால்வ் ஆகி வாட்டரே ஆகட்டும். அது நல்லா கரைஞ்சோன்னே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அகர் அகரை நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எந்த மோல்டில் செய்ய போகிறேனோ அதில் அந்த மிக்சரை ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா செட் ஆகணும். அது 3 to 4 ஹவர்ஸ் ஆகும். ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா நீங்கள் கூலாக சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நோம்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு ரெடிமேடு ஜூஸ், ரஸ்னா பிராண்டில் லெமன் ஃப்ளேவர் உள்ளது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், வெறும் வாட்டரில் இந்த பவுடர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே சுகர் எல்லாமே இருக்குது. இது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஃப்ளிப்கார்ட் க்ராசரியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு மிக்ஸ்டு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகளை இதில் ஆட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். 3 ஹவர்ஸ் கழிச்சு இஃப்தார் டைமில் நான் அந்த புட்டிங்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகான வாட்டர்மெலன் புட்டிங் நமக்கு கிடச்சிருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேனை எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா 3 மிளகா எடுத்து 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைக்காவை நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பஜ்ஜி மிக்ஸுக்கு ஆச்சி ரெடிமேட் பஜ்ஜி மசாலா மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். நமக்கு அவசரத்துக்கு செய்யணுன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்சரில் சால்ட்டுமே ஆட் ஆகிருக்கும், நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம சட்டியை எடுத்து அதில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ண வச்சிடலாம். ஹீட் ஆகிட்டோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சரில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நமக்கு சுவையான பஜ்ஜி தயார். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக். இதுக்கு வாழைக்காய்க்கு பதில் நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நோம்பு திறக்க எல்லாமே ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு நமக்கு பள்ளிவாசல்லேருந்து வந்த நோம்பு கஞ்சி, வாழைக்காய் பஜ்ஜி, வாட்டர்மெலன் புட்டிங், டேட்ஸ், லெமன் ஜூஸ், கருப்பு கொண்டக்கடலை. அல்ஹம்துலில்லாஹ் இதை வச்சு நாங்கள் நல்லபடியாக நோம்பு திறந்துட்டோம். முட்டையை பாயில் பண்ணும்போது நம்ம அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு முட்டை உடையாமல் வரும். எக் டிக்கா மசாலாவுக்கு நான் ஒரு 1.5 வெங்காயத்தையே நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்சியில் 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை பாயில் ஆகிட்டோன்னே அதை உடனே நல்லா சில்லான வாட்டருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊடை உருங்க பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 முட்டையோட ஊடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு அப்புறம் அதில் மசாலா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் நல்லா இந்த மிக்ஸ் ஆகிட்டு குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிட்டோன்னா பார்த்து கிளறி விடுங்க, அதை உடஞ்சிராமல். ஒரு 5 to 10 minutes அந்த முட்டை நல்லா மசாலாவில் பிளெண்ட் ஆகிட்டோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான எக் டிக்கா மசாலா ரெடி. இதை நீங்கள் ரைஸ் கூட, ரொட்டி கூட, இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி சகருக்கு நம்மளுக்கு சிம்பிளான மெனு தான். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் எக் டிக்கா மசாலா. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி.